கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. இந்திராவும் காவியாவும் சேர்ந்து ராகினிக்கு வந்து செம்ம ஆப்பு வச்சுட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. இந்திராவுக்கு எதிராக வந்து சதி திட்டம் போட்டே ஆகணும். இப்போ கதிர் வந்து அந்த பக்கம் போயிட்டான். இந்திரா வேற ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைஸ் பண்ணி பண்ணி கதிரை இன்னமும் நல்லவனை ஆக்கணும். இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் கதிரை நம்புது, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே கதிர் வந்து அடுத்த கௌதமாக ஆயிடுவான். இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையான ஒரு கதாபாத்திரமாக மாறிடும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஹேமாவை கண்டிப்பாக நமக்கு சாதகமாக மாற்றணுங்கிற மாதிரி ராகினி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு ஹேமா ரூம்குள்ளே வராங்க. என்ன ஹேமா ரொம்ப சோகமாக இருக்க போல இருக்குது. அப்படியே நான் ஒன்றும் இல்லைங்க, நான் எப்போதும் போல் நல்லா தான் இருக்கேன். வெற்றிக்கு ஜேஎம்டி பதவி கொடுக்கல, அதனால உனக்கு சோகம் இருக்குங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? எப்படிங்க மனசில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? ஏம்மா இதுக்கு ஒன்றும் புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, உன்னையும் உன் புருஷனையும். பார்த்துக்க, கதிருக்கு எப்படி அந்த பதவி கொடுத்தாங்க நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்டம் போட்டு ஹேமாவை இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகினி. படிப்பை பார்த்து கொடுத்தாங்க. இப்போ கதிர் வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவன் நம்ம குடும்பத்தை வந்து ஏமாத்துறான்னு தெரிஞ்சோன்னே அடுத்தது கௌதம் இந்த வீட்டில் இல்லை. அடுத்தது அதிகப்படியாக படித்தது வெற்றி தான். வெற்றிக்கு கொடுத்தாங்களா இல்லை செந்திலுக்கு கொடுத்தாங்களா? நல்லா யோசிச்சுப்பாரு. உன் புருஷனுக்கு வறந்து கொடுக்கணும் பதவியை நான் மட்டும் இந்த வீட்டில் யாரும் 10 பைசாவுக்கும் மதிக்கிறது இல்லை. ஆனால் செந்திலுக்கு வந்து கொடுக்கணுமா? பார்த்துக்கிட்டியா? ஆமாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதில் 2 வழி இருக்கு ஹேமா. ஒன்று, நம்ம போட்டியில் கலந்துக்கிட்டோன்னா வேகமாக ஓடணும். இல்லை நமக்கு முன்னாடி வந்து போகிறவங்கள தோக்கடிக்கணும்னா அவங்கள விட நம்மளால் சைடு அடிக்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள லைட்டாக வந்து கீழே தள்ளி விடணும். இது 2 வகை தான். ஒன்று, நம்ம 2வது வழியை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீ என் பக்கம் நில்லு, நான் உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறேன். அதாவது உன் புருஷனுக்கு நல்லபடியாக வந்து திருப்பியும் இழந்தது எல்லாத்தையும் வந்து வாங்கித்தரேன். இழந்ததுன்னு சொன்னது பதவியே இல்லை ஹேமா, தன்னம்பிக்கையை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னொன்னே அந்த இடத்துல முழுசாக வந்து நெகட்டிவ் கேரக்டருக்குள்ளே நம்ம ஹேமா வந்து போகிறாங்க. அப்படியே வந்து ஏதோ ஒரு லெட்டர்லாம் எழுதி தர சொல்கிறாங்க போல இருக்குது. இந்திரா எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதி தர சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. ராகினி வந்து இந்திரா ரூம்குள்ளே சத்தமே போடாமல் வந்து அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆதாரத்தை இந்திரா ரூமில் வச்சு ஜெயா கிட்ட மாட்டி விடணுன்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏமா வந்துட்டுங்க டக்குன்னு வந்துட்டாங்க. ஏய் என்னடி, நான் கூட இந்திரா வாக்குன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே லெட்டர் வந்து இந்திரா எழுதின மாதிரியே எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா கபோர்டுக்குள்ளே வச்சிரும்னு சொல்லி கபோர்டுக்குள்ளே வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஜெயாக்கா ஜெயாக்கான்னு ஹாலுக்கு வந்தோடனே ஏம்மா வந்து தனியாக வர சொல்கிறாங்க, நீ நானும் ஒன்று சேர்ந்துருக்கோங்கிற விஷயம் வந்து தெரியவே கூடாது, அதுக்காக தான் இது மாதிரி சொல்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு அப்படி என்னடியே ஆதாரம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வாக்கா, நம்ம இந்திரா ரூம்குள்ளே ஏகப்பட்ட சதி திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கா, அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடியே சொல்கிற, இவளோட ஆட்டம் ஆரம்பமா? ஜெயா நம்பாத, உன் தங்கச்சி கடைசியில் வந்து பல்பு தான் வாங்க போகிறா. மாமா இது தெரிஞ்ச விஷயம் தானே, கொஞ்சம் அவங்க முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திரா. அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படி என்ன தான் காட்டுறா, எனக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடுன்னு தேடுறாங்க. ஆனால் அவங்க கிட்டே ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. ரொம்ப வந்து மன வருத்தத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். என்னடியே ஆச்சு, ஏதோ இந்திராவை மாட்டி விட்றேன்னு சொன்னேன். ஆமாக்கா இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி எடுத்தோன்னே வந்து கபோர்டுக்குள்ளே திறந்து அவங்க வச்ச இடத்துலேருந்து எடுத்தா தப்பாகிடுன்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கடைசியாக ஒரு இடத்துலேருந்து எடுக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இல்லவே இல்லை. ஃபுல்லாக வந்து தேடுன்னு தேடுறாங்க. எங்கடா போச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. அப்போன்னு பார்த்து என்னடி தேடிக்கிட்டு இருக்கேன் ஜெயா வந்து கேட்டோன்னே, ஏமா நம்ம 2 பேரும் இங்கே தானே வச்சோம், எங்கே காணோம்? என்னது நீங்கள் தான் வச்சிங்களா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ இந்த நாடகம் எல்லாம் ஓ வேலை தானா? ஓகே ஓகே. உடனே ஹேமா வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இல்லைங்க நம்ம 2 பேரும் இங்கே தானே பார்த்தோம். ஏமாக்கா பழையபடி ஆகிட்டீங்களா? சரி சரி, வெற்றி மாமாவுக்கு பதவி தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால நீங்கள் வந்து அந்த பக்கம் போயிட்டீங்க. சரி உங்களை திரும்பி வந்து முதலேருந்து மாற்றணும், மாற்றிட்டா போச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. என்னம்மா அது, இவளோட ராஜதந்திரம் அனைத்தும் வீணாயிடுச்சு. ராகினி எனக்கு ஒரு சந்தேகம், ஒன்னால் மட்டும் எப்படி ராகினி இவ்வளோ வந்து கடுமையான முயற்சி வந்து செய்ய முடியுது? இது ஏதாவது ஒன்று பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கூட உனக்கு எதுவுமே ஆகிருக்காது. ஏன்னா அவ்வளோ வந்து
சூப்பரா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, ஒவ்வொரு வாட்டி இந்திராவ மாட்டி விடுறேன், இந்திராவ மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீ பல்பு வாங்குறல்ல. பேசாம நீ பல்பு கடை வச்சிருந்தா கூட மிகப்பெரிய ஆளா இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன், காவியா, நம்ம இந்திரா 3 பேரும் கலாய்ச்சோன்னே, ஏய் உன் மாமா பாத்தியா உன்னை அசிங்கப்படுத்துறாரு. இதுக்கு மேல நீ இந்திராவ மாட்டி விடுறேன், காவியாவ மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அவ்வளோதான். நானே என்ன செய்யறதுன்னு தெரியல. ராகினி நீ கம்பீரமா இருந்துகிட்டு இருந்த. இப்ப காமெடி பீஸா மாறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜெயா மட்டும் கடுப்பாயி அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல என்ன ஜெயா அதுக்குள்ள இந்த சீன் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் வந்து உன் தங்கச்சியை கலாய்க்கலான்னு பார்த்தா, கேட்டுக்க இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெளில போறாங்க. அந்த இடத்துல ஹேமாவும் குடுகுடுன்னு வெளில வந்து போயிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துலேருந்து. அப்பன்னு பார்த்து நம்ம காவியாவும், இந்திராவும் பார்த்தியா இந்த வாட்டி அவங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி எதாவது பண்ணாலும் அதே மாதிரி தான் செய்ய போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கதிருக்கு வந்து பிறந்த நாள் வந்து வரப்போகுது போல இருக்குது. அதனால் பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து மிகப்பெரிய கோலாகல அளவில் கொண்டாடணும். அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணி அவரை நம்ம எங்கேஜாக வந்து வச்சுக்கணும். இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் நம்ப வைக்கணும்னு ராமச்சந்திரன் கிட்டேயும் வெற்றிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. கதிரோட பிறந்தநாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சந்தோஷப்படுறாங்க. ராகினி இதெல்லாம் கேட்டு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த விஷயத்தை நான் மாற்றி